ஏஜென்ட்ஸ் ஆஃப் பாலினேஷன். இந்த பாலினேஷனுக்கு தேவையான ஏஜென்ட்ஸ் பார்த்தோன்னா 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று ஏபயோட்டிக் ஏஜென்ட்ஸ், இன்னொன்று பயோட்டிக் ஏஜென்ட்ஸ். ஏபயோட்டிக்கில் பார்த்தீங்கன்னா அனிமோஃபிலி அப்படின்னா விண்டு மூலயமா பாலினேஷன் நடக்கிறது தான் நம்ம அனிமோஃபிலி அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி வாட்டர் மூலயமா பாலினேஷன் இருந்துச்சுன்னா அது பேர் ஹைட்ரோஃபிலி. இது ரெண்டும் ஏபயோட்டிக் ஏஜென்சிஸ், அதாவது காற்றுக்கும் தண்ணிக்கும் உயிர் இல்லை, அதனால் நம்ம அதை ஏபயோட்டிக் ஏஜென்சிஸ் அப்படின்றோம். அப்புறம் பயோட்டிக் ஏஜென்சிஸ் அப்படின்னு பார்க்க போகிறோம். பயோட்டிக் ஏஜென்சிஸ்னால் எந்தெந்த லிவிங் ஆர்கனிசம்ஸ் பாலினேஷன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபாக இருக்குது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். அதில் நிறைய கேட்டகரி இருக்குது, அதில் ஒன்று கீழே பார்க்கலாம். கேந்த்ரோஃபிலி அப்படின்றது என்னென்னா பீட்டில் மூலயமா நடக்கிற பாலினேஷனை தான் கேந்த்ரோஃபிலி அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா என்னென்னா வண்டுகள், சின்ன சின்ன வண்டு மூலயமா பாலினேஷன் நடந்துச்சுன்னா அது பேர் கேந்த்ரோஃபிலி அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது ஃபேலினோஃபிலி அப்படின்னா என்னென்னா மோத்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். மோத்ஸ்னால் என்னென்னா கிட்டத்தட்ட பட்டர்ஃப்ளை மாதிரியே தான் இருக்கும், ஆனால் டல் கலராக இருக்கும், பாடி வந்து ரொம்ப திக்காக இருக்கும். மோத்துக்கும் பட்டர்ஃப்ளைக்கும் கொஞ்சம் சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. சரி, அடுத்தது பீஸ். இந்த தேனீக்கள் மூலயமா நடக்கிறது என்னன்னு சொல்கிறோம்னா மெலிட்டோஃபிலி அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது பட்டர்ஃப்ளைஸ் மூலயமா பாலினேஷன் நடந்துச்சுன்னா சைக்கோஃபிலி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸ்னைல்ஸ், நத்தைகள் மூலயமா நடக்குது அப்படின்னா மேலக்கோஃபிலி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பேர்ட்ஸ் மூலயமா பாலினேஷன் நடக்குதுன்னா ஆர்னித்தோஃபிலி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பேட்ஸ் மூலயமா நடக்குது அப்படின்னா கெரோப்டரோஃபிலி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எறும்பு மூலயமா பாலினேஷன் நடக்குதுன்னா மிர்மிகோஃபிலி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி, இப்போ ஒன்று ஒன்றா நம்ம திரும்ப பார்க்கலாம். அடுத்தது ஜூஃபிலி. பாலினேஷன் த்ரூ அனிமல்ஸ் இஸ் கால்டு ஜூஃபிலி. அதாவது அனிமல்ஸ் மூலயமா ஒரு பாலினேஷன் நடக்குதுன்னா அது பேர் நம்ம ஜூஃபிலி அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது பாலினேஷன் த்ரூ இன்செக்ட் இஸ் கால்டு என்டமோஃபிலி. ஒரு சின்ன சின்ன பூச்சிகள் மூலயமா ஒரு பாலினேஷன் நடக்குதுன்னா அதை நம்ம என்டமோஃபிலி அப்படின்னு சொல்கிறோம். சரி, இப்போ அனிமோஃபிலியை பற்றி பார்க்கலாம். பாலினேஷன் டேக்ஸ் பிளேஸ் பை விண்ட். காற்று மூலயமா நடக்கிற அந்த பாலினேஷனை நம்ம அனிமோஃபிலி அப்படின்னு சொல்கிறோம். த விண்ட் பாலினேட்டட் ஃப்ளவர்ஸ் ஆர் கால்டு அனிமோஃபிலஸ். காற்று மூலயமா எந்தெந்த ஃப்ளவர்லாம் பாலினேஷன் பண்ணுதோ அந்த ஃப்ளவரெல்லாம் அனிமோஃபிலஸ் ஃப்ளவர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அனிமோஃபிலஸ் பிளான்ட்ஸ் ஹேவ் த ஃபாலோவிங் கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர்ஸ். அதாவது இந்த அனிமோஃபிலஸ் பிளான்ட்ஸ் அதில் இருக்கிற அந்த ஃப்ளவர் பார்த்திங்கன்னா விண்டு மூலியமாக தான் பாலினேஷன் அதுக்கு நடக்கும். அதனால் விண்டு மூலியமாக நடக்கிறதுனால இது அதோட ஃப்ளவரில் நிறைய மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணியிருக்கு. ஏன்னா அந்த விண்டு மூலியமாகவே பாலினேஷன் நடக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ அது என்னென்னலாம் பண்ணியிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். த ஃப்ளவர்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட் இன் பெண்டுலஸ், கேட்கின் லைக் அண்டு ஸ்பைக் இன்ஃப்ளோரசன்ஸ். பெண்டுலஸ் அப்படின்றது என்னென்னா அந்த ஃப்ளவர் வந்து நல்லா தொங்கிக்கிட்டே ஊசல் ஆடிக்கிட்டே இருக்கும், ரொம்ப ஃப்ரீ மோஷனில் இருக்கும், காத்தடிச்சு அசைகிற மாதிரி இருக்கும், அதுதான் பெண்டுலஸ். கேட்கின் லைக் அண்டு ஸ்பைக் இன்ஃப்ளோரசன்ஸ், காற்றுல மிதக்கக்கூடிய கெப்பாசிட்டியாக இருக்கும். இன்ஃப்ளோரசன்ஸ் அப்படின்னா அந்த மலரோட காம்புகள் ரொம்ப பெருசாக நீட்டாக இருக்கும், ஏன்னா அப்போ தான் காற்றடிச்சா அந்த போலன் கிரெயின் காற்றுல போக முடியும். அதனால் அந்த ஃப்ளவர் இந்த மாதிரி ஒரு அடாப்டேஷனை வச்சுருக்கு. த ஆக்சிஸ் ஆஃப் இன்ஃப்ளோரசன்ஸ் எலாங்கேட்ஸ் ஸோ தட் த ஃப்ளவர்ஸ் ஆர் ப்ராக்ட் வெல் அபவ் த லீவ்ஸ். லீஃபுக்கு மேலே இந்த இந்த ஃப்ளவர்ஸ் வந்து பெருசாகவே இருக்குது, ஏன்னா அப்போ தான் காற்றடிச்சா அது மேலே படும் அப்படின்றதுனால அந்த ஃப்ளவர் அப்படி அமைஞ்சிருக்கு. அடுத்தது த பீரியாந்த் இஸ் ஆப்சென்ட் ஆர் ஹைலி ரெடியூஸ்டு. பீரியாந்த்ன்றது என்னென்னா அவுட்டர் பார்ட்ஸ் ஆஃப் ஃப்ளவரை சொல்கிறோம். அதாவது என்னென்னா அந்த செப்பல்ஸ் பெட்டல்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா ஒரு ஃப்ளவரில், அந்த 2 பார்ட்டை மட்டும்தான் பீரியாந்துன்னு சொல்கிறோம். இது ஹைலி ரெடியூஸ்டு. ஸோ அதோட சைஸ் ரொம்ப சின்னதாக இருக்குது. அப்போ விண்டு மூலியமாக நடக்கிற அந்த பிளான்ட் அந்த ஃப்ளவரு ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். அடுத்தது த ஃப்ளவர் ஆர் ஸ்மால், இன்கான்சிபியஸ், கலர்லெஸ், நாட் சென்டட், டு நாட் செக்ரீட் நெக்டார். இது வந்து பாலினேட்டிங் ஏஜென்ட், ஒரு பேர்ட்ஸையோ இல்லை ஒரு மோத்தையோ இல்லை ஒரு வேறு ஏதோ ஒரு ஆர்கனிசத்தையோ அதை அட்ராக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லாதனால இந்த ஃப்ளவர் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கிறதில்ல. சொல்லப்போனால் கலர்லெஸ்ஸாகவே இருக்குது, ஒன்றும் ரொம்ப அழகாகவும் இருக்கிறதில்ல. அதே மாதிரி இதில் சென்டடும் இல்லை, இதுலேருந்து வாசனையும் வர்றதில்ல. டு நாட் செக்ரீட் நெக்டார், இங்கே தேனும் தேவைப்படுறதில்ல. தேன் இருந்தால் தான் வேறு ஒரு அனிமல்ஸை அங்கே அட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ இங்கே தேனே தேவையில்லை, ஏன்னா இது எல்லாமே விண்டு மூலியமாக தான் நடக்க போகுது அனிமோஃபிலஸ்ன்றதுனால, அதனால் அது அப்படி பண்ணுறதில்ல. அடுத்தது த ஸ்டேமன்ஸ் ஆர் நியூமரஸ், ஃபிலமெண்ட்ஸ் ஆர் லாங், எக்ஸர்டட் அண்டு வெர்சடைல். அந்த ஸ்டேமன்ஸ் பார்த்திங்கன்னா அளவுக்கு அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகுது,
ஃபிலமெண்ட்ஸ் ஆர் லாங். ஏன்னா அப்போ தான் அந்த காற்றுல நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறையா ஒரு தூசி மாதிரி பறந்து போவோம் போலன் கிரெயின், இந்த பஞ்சு மரத்தில் இருந்தெல்லாம் வரும் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி வெளியில் போகிறதுக்காக அது அளவுக்கு அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுது, காற்றுல மிதக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கிற மாதிரி அது ப்ரொடியூஸ் பண்ணிக்குது. ஆந்தர் ப்ரொடியூஸ் எனார்மஸ் குவான்டிட்டிஸ் ஆஃப் போலன் கிரெயின் கம்பேர்ட் டு நியூமரஸ் ஓவியல்ஸ் அவைலபிள் ஃபார் பாலினேஷன். இந்த ஆந்தரில் போலன் கிரெயின் அளவுக்கு அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த ஓவல்ஸை கம்பேர் பண்ணும்போது இது அளவுக்கு அதிகமாக இருக்குது. இப்போ ஒரு ஓவல் தான் இருக்குன்னா இங்கே ஒரு 200-300 போலன் கிரெயின்ஸு ஃபார்ம் ஆகும். ஏன்னா காற்றுல போகிறதுனால நிறைய போலன் கிரெயின் வேஸ்ட்டாக போயிடும். அப்போ ஒரு சில தான் போய் அந்த ஓவலில் டச் ஆகும். அதனால் இது அளவுக்கு அதிகமாக போலன் கிரெயினை செக்ரீட் பண்ணுது. தே ஆர் மைன்யூட், லைட் அண்டு ட்ரை ஸோ தட் தே கேன் பி கேரிட் டு லாங் டிஸ்டன்ஸ் பை விண்ட். இது ரொம்ப சின்னதாக இருக்குது, கண்ணுக்கு தெரியாமல் இருக்குது, ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது, ட்ரையாகவும் இருக்குது. அதனால் காற்றுல ரொம்ப தூரத்துக்கு இது அடிச்சுட்டு போக முடியும். அப்போ தான் அந்த விண்டு வந்து எவ்வளோ தூரம் வேணாலும் ஒரு பிளான்ட் எடுத்துகிட்டு போய் அதோட போலன் கிரெயின் எடுத்துகிட்டு போயிட்டு பண்ண முடியும். இப்போது 2 கிலோமீட்டருக்கு அந்த ஒரு ஃப்ளவர் இருக்குன்னா இது காற்றுலேயே மேந்துட்டுருக்கும். காற்று அடிக்கும் போது இதுலேருந்து அங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வேறு ஒரு பிளான்ட்டில் இருக்கிற ஃப்ளவரில் போய் அட்டாச்மெண்ட் ஆகும். ஸோ இதெல்லாம் அடாப்டேஷன். எந்த அடாப்டேஷன் அப்படின்னா அனிமோஃபிலஸ் பிளான்ட்டுக்கு இருக்கிற ஒரு அடாப்டேஷன்ஸ். அதுக்கப்புறம் இன்னும் 2 பாயிண்ட் இருக்குது, பார்க்கலாம். இன் சம் பிளான்ட்ஸ் ஆந்தர் பர்ஸ்ட் வயலண்ட்லி அண்ட் ரிலீஸ் த போலன் இன் டு தி ஏர். சில மரத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரூட்டே வெடிச்சிட்டு உள்ளே இருந்து அப்படியே அந்த சீட்ஸ்லாம் பறக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் இந்த பஞ்சு மரத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது தெரியும். சரி, அடுத்தது ஸ்டிக்மாஸ் ஆர் கம்பேரிட்டிவ்லி லார்ஜ், ப்ரொட்ரூடிங், சம்டைம் பிரான்ச்டு அண்ட் ஃபெதரி, அடாப்டட் டு கேட்ச் த போலன் கிரெயின்ஸ். ஜெனரலி சிங்கிள் ஓவில் இஸ் ப்ரெசன்ட். பொதுவாகவே சிங்கிள் ஓவல் தான் அந்த மாதிரி பிளான்ஸில் இருக்கும். ஆனால் அதை கேப்சர் பண்ணுறதுக்கான ஸ்ட்ரக்சர்ஸை இது நிறைய அப்சர்வ் பண்ணி வச்சுருக்கு. அதை உடம்புல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புடைச்ச மாதிரி இருக்கக்கூடிய ஒரு தன்மைகள், அந்த ஸ்பாஞ்சி மாதிரி இருக்கிற ஒரு ஸ்ட்ரக்சர்லாம் ஃபாலோ பண்ணியிருக்கு. ஏன்னா போகிற போலன் கிரெயினை அது கேப்சர் பண்ணணுன்றதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஓவல் வந்து அடாப்ட் ஆகிருக்கு. சரி, பிளான்ட் ப்ரொடியூசஸ் ஃப்ளவர் பிஃபோர் த நியூ லீவ்ஸ் அப்பியர் ஸோ த போலன் கேன் பி கேரிட் வித்தவுட் ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் லீவ்ஸ். அந்த பிளான்ட்டில் லீஃப் வர்றதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டு ஃப்ளவர் வந்துடுது. ஏன்னா அந்த லீஃப் வளர்ந்துருச்சுன்னா போலன் கிரெயின் ஒரு வேளை தடுத்துருமோ அப்படின்றதுக்காக முன்னாடி ஃபஸ்ட்டு ஃப்ளவர் தான் ஃபார்ம் ஆகுது. அதுக்கப்புறம் தான் இந்த மரத்தில் லீவ்ஸ் எல்லாம் வருது. இது எல்லாமே நம்ம அனிமோஃபிலஸ் பிளான்ட்டில் பார்க்கக்கூடிய கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர்ஸ். ஆர்னித்தோஃபிலி. Pollination by birds is called ornithophy. Some common plants that are pollinated by the birds are Erythrina, Bombax, Syzygium, Begonia, Sterlitzia. Hummingbirds, sunbirds and honeyeaters are some of the birds which regularly visit flowers and bring about pollination. அதாவது இந்த ஃப்ளவர்லேருந்து பேர்ட்ஸ் மூலயமா பாலினேஷன் நடக்கிற பிளான்ட் எல்லாமே ஆர்னித்தோஃபிலி அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஃப்ளவர்ஸ் எப்படிலாம் அடாப்ட் ஆகிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். சரி, த ஃப்ளவர்ஸ் ஆர் யூஸ்வலி லார்ஜ் இன் சைஸ். ஃப்ளவர் நார்மலாகவே ரொம்ப பெருசாக இருக்கும். அப்போ தான் அந்த பேர்ட்ஸை அட்ராக்ட் பண்ண முடியும். த ஃப்ளவர்ஸ் ஆர் டியூபுலர், கப் ஷேப்டு அண்டு ஏர்ன் ஷேப்டு. ஃப்ளவர் பார்த்திங்கன்னா இது கீழே பார்த்திங்கன்னா நீட்டாக டியூப் மாதிரி வந்திருக்கும். பார்க்குறதுக்கு கப்பு ஷேப் மாதிரியும் இருக்கும். ஏர்ன் ஷேப்டுன்னு சொல்கிறாங்க. ஏர்ன் ஷேப்புனா குடுவை ஷேப்புன்னு சொல்கிறோம். பானைலாம் இருக்குது பாருங்கள், அந்த மாதிரி ஒரு ஷேப்பு தான் அந்த ஃப்ளவர்ஸ்லாம் இருக்கும் அப்படின்றாங்க. அடுத்து த ஃப்ளவர்ஸ் ஆர் பிரைட்லி கலர்டு. இந்த மாதிரி பிளான்ட்டில் இருக்கிற ஃப்ளவர்ஸ் வந்து பிரைட் கலராக இருக்கும். பார்த்தீங்கன்னா என்ன கலர்னால் ரெட்டு, ஸ்கேர்லெட், பிங்க், ஆரஞ்சு, ப்ளூ அண்ட் எல்லோ. ஸ்கேர்லெட்னா கருஞ்சிவப்புன்னு இருக்கும். ஸோ இந்த கலரில் ஃப்ளவர்ஸ் ரொம்ப அட்ராக்டாக இருக்கிறதுனால தூரத்தில் போகிற பறவைங்க கூட அந்த கலரை பார்த்து அட்ராக்ட் ஆகிட்டு அந்த ஃப்ளவருக்கு வருது. இந்த ஃப்ளவர்லேருந்து ஒன்றும் சென்டெல்லாம் அங்கே ப்ரொடியூஸ் ஆகிறதில்ல, அதாவது வாசனைலாம் வர்றதில்ல. பட் ஆனால் அதிக அளவில் பார்த்திங்கன்னா தேனை சுரக்குது. அதான் நம்ம பார்க்கலாம். The flowers are scentless and produce nectar in large quantities. ஸோ அந்த தேனை குடிக்கிறதுக்காக அந்த பேர்ட்ஸ் உள்ளே வருது. அது மூலயமா தேன் எடுக்குது. அப்போ அந்த போலன் கிரெயின் அதோட உடம்புல ஒட்டிக்குது. அப்புறம் வேறு இடத்துக்கு அதை எடுத்துகிட்டு போயிடுது. சரி, அதுதான் பார்க்கலாம். Pollen and nectar from the flower rewards for the bird visiting the flower. அதாவது எந்த பேர்ட்ஸ் வந்து இங்கே தேன் குடிச்சதோ அவங்களுக்கு ஒரு ரிவார்ட் கொடுக்குற மாதிரி அந்த பிளான்ட் வந்து அது மேலே போலன் கிரெயினை அட்டாச் பண்ணி விட்டுருது அதோட விங்ஸ்லலாம். ஸோ இந்த பேர்ட்ஸ் வேறு ஒரு பிளான்ட்டுக்கு போகும்போது இதோட போலன் கிரெயின் அங்கே இருக்கிற ஸ்டிக்மாவில் அட்டாச் ஆகும். இது மூலயமா பாலினேஷன் நடக்கும். அடுத்தது த ஃப்ளோரல் பார்ட்ஸ் ஆர் டஃப் அண்டு லெதரி டு வித்ஸ்டாண்ட் த பவர்ஃபுல் இம்பேக்ட் ஆஃப் த விசிட்டர்ஸ். அந்த ஃப்ளவரோட பார்ட்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ரொம்ப ஹார்டாகவும் இருக்குது. ஏன்னா அந்த பேர்ட்ஸ் வந்து அந்த ஃப்ளவரில் உட்காரும்போது அந்த
ஃப்ளவருக்கு வேஸ்ட் ஆகிடக்கூடாதுன்றதுனால அந்த பேர்டோட வெயிட்டை தாங்குகிற கெப்பாசிட்டி அந்த ஃப்ளவருக்கு இருக்குது. அதுதான் அந்த பாயிண்ட். ஸோ இது எல்லாமே ஆர்னித்தோஃபிலி நடக்கக்கூடிய அந்த ப்ராசஸ் தான் நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்டமோஃபிலஸ் ஃப்ளவர்ஸ், அதாவது பூச்சி மூலயமா சின்ன சின்ன இன்செக்ட்ஸ் மூலயமா போலன் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற ஒரு ப்ராசஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறது. ஸோ இது என்னன்னு இப்போ பார்க்கலாம். ஃப்ளவர்ஸ் ஆர் பிரைட்லி கலர்டு. ஃப்ளவர் வந்து ரொம்ப பிரைட் கலராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டென்ஸ் இன்ஃப்ளோரசன்ஸ். ஃபஸ்ட்டு பாயிண்ட் மேலே பாருங்கள், டென்ஸ் இன்ஃப்ளோரசன்ஸ், மலர் காம்புகள் ரொம்ப நெருக்கமாக இருந்து நிறையா ஃப்ளவர்ஸ் அதில் இருக்கும். அதே மாதிரி பிரைட் கலராக இருக்கும். அடுத்தது, த அட்ஜசன்ட் பார்ட்ஸ் ஆஃப் த ஃப்ளவர் மே ஆல்சோ பி பிரைட்லி கலர் டு அட்ராக்ட் இன்செக்ட். ஃப்ளவர் தான் கலராக இருக்கும், ஆனால் இங்கே ஃப்ளவரோட சைடில் இருக்கிற சின்ன சின்ன பார்ட்ஸ் கூட கலராக மாறிடுது. ஏன்னா அந்த இன்செக்டரை அட்ராக்ட் பண்ணணுன்றதுக்காக மாறிடுது. அடுத்தது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பாயின்சேட்டியா அண்டு போகன்வில்லா, அதோட பிராக்ட் பார்த்தீங்கன்னா கலராக மாறிடுது. அடுத்தது, ஃப்ளவர்ஸ் ஆர் சென்டட் அண்டு ப்ரொடியூஸ் நெக்டார். இந்த மாதிரி ஃப்ளவரில் சென்ட், அதாவது அதுக்கு வாசனையாக இருக்கக்கூடிய ஒரு இதுவும் செக்ரேட் ஆகுது, தேன் அதில் செக்ரேட் ஆகுது. இது ரெண்டுத்துமே சாப்பிட்றதுக்காக இன்செக்ட் உள்ளார வருது. ஃப்ளவர்ஸ் இன் விச் தேர் இஸ் நோ செக்ரேஷன் ஆஃப் நெக்டார். த pollen is either consumed as a food or used in building up of its hive by the honeybees. இப்போ தேனி வந்து இங்கே இருக்கிற அந்த போலன் கிரெயினே சாப்பிட்டுட்டு எடுத்துகிட்டு போயிட்டு அது கூடு கட்டுறதுக்கு அதை பயன்படுத்திக்குது. அடுத்தது, போலன் அண்ட் நெக்டார் ஆர் த ஃப்ளோரல் ரிவார்ட்ஸ் ஃபார் தி விசிட்டர்ஸ். போலனும் அந்த நெக்டாரும் எந்த இன்செக்ட் உள்ளே வருதோ அதுக்கு கிஃப்டாக கிடைக்குது. அடுத்தது, ஃப்ளவர்ஸ் பாலினேட்டட் பை ஃப்ளைஸ் அண்ட் பீட்டில்ஸ் ப்ரொடியூஸ் ஃபவுல் ஓடர் டு அட்ராக்ட் பாலினேட்டர்ஸ். இதில் சில ஃப்ளவர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஃபவுல் ஓடர், அதாவது ஒரு துர்நாற்றம் மாதிரி ஒரு ஸ்மெல் அங்கே கொடுக்குது. அதனால் அந்த ஸ்மெல்லேருந்து தப்பிச்சிக்கிறதுக்காக வண்டுங்கள்லாம் நேராக வந்து இந்த ஃப்ளவருக்குள்ளே பூந்துக்குது. ஆனால் அந்த வாசனை விடுறதே அந்த ஃப்ளவர் தான். ஸோ இப்படி ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணியும் அந்த பாலினேஷன் ப்ராசஸை அது செய்யுது. அடுத்தது, இன் சம் ஃப்ளவர்ஸ் ஜூசி செல்ஸ் ஆர் ப்ரெசன்ட் விச் ஆர் பீர்ஸ்டு அண்ட் த கண்டென்ட்ஸ் ஆர் சக்குடு பை தி இன்செக்ட். சம் ஃப்ளவர்ஸில் பார்த்தீங்கன்னா ஜூசி செல்ஸ் இருக்குது. அந்த ஜூஸை இது சாப்பிட்ணுன்னா அந்த அந்த ஃப்ளவரில் சின்ன ஓட்டை போட்டுட்டு அது உள்ளே போய் அதை சாப்பிட்ணும். அப்போ அந்த ஓட்டை போட்டு போகும்போது அது மேலே அந்த போலன் கிரெயின் அட்டாச் ஆகுது. இது மூலயமாவும் அது வேறு ஒரு இடத்துக்கு அந்த போலன் கிரெயின் எடுத்துகிட்டு போகும். அங்கேயும் ஃபெர்டிலைசேஷன் ப்ராசஸ் நடக்கும். ஸோ இதுதான் என்டமோஃபிலஸ் ஃப்ளவர்ஸ்.